எல்லாருக்கும் பிடிச்ச நீராகாரம் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா அந்த நீராகாரத்தில் அந்த பழைய சாதத்தையும் கொஞ்சம் சேர்த்து செய்யறது. இந்த மெத்தட் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பழைய சாதத்தில் இருக்கிற அந்த தண்ணியை முதல்ல வடிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த சாதத்தை மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே தயிர் உப்பு சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தயிர் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துருவோம். இந்த அளவு வந்து ஒரு 4-5 டம்ளர் செய்யலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சதை எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இந்த வடித்த தண்ணியை அதில் சேர்த்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம அந்த பழைய சாதம் தயிர் உப்பு எல்லாம் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கறதால அதில் அந்த சாதம் கலந்துருக்கும்னே தெரியாது. ஆனால் டேஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இந்த வெயில் நாளுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குளிர்ச்சியானது. இது சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சது இது.